பிடியதன் உருவமை குழமைக்கு கரியது வடிகுடு தனதறி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர ஆற்றில் இருக்கக்கூடிய வடிவினர் பயில்வழி வலமுறை இறையே. இன்று மார்கழி மாதம் 17ஆம் நாள் 2026 ஆங்கில புத்தாண்டு பலனை பற்றி இப்போது பதிவு செய்யப்படும். கடந்தது 2025, பிறந்தது 2026. அப்ப 2026 எப்படியெல்லாம் இருக்கும், கடந்த காலத்துல நம்ம என்ன பண்ணோம், எப்படி இருக்குங்களாம் நம்ம தெரியும். ஒவ்வொரு ராசிக்கும் அந்த உட்பகுதிக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிக்கிறேன். அஸ்ட்ரோகிலிஸ் நிர்வாகத்தினருக்கும் கண்மணியகத்தை வென்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து துலாம் ராசி. காலபுருஷனுக்கு 7. துலாம் ராசி அன்பு மட்டுமல்ல, சனீஸ்வரன் அங்கே உச்சமாகக்கூடியது. ஈஸ்வரன் பட்டம் பெற்ற சனீஸ்வர உச்சம். அங்கே இருக்கக்கூடிய சித்திரை, விசாகம், சுவாதி 3 நட்சத்திர அதிபதிகள் இருக்காங்க. மிக அற்புதமான துலாம் ராசி. 12 ராசிகள்ல நீதிக்கும் நேர்மைக்கும் தவத்துக்கும் யோகத்துக்கும் பரிசீலனை செய்யப்பட்டது செலக்டட் ஆனது. எல்லாத்தையும் விட்டு கொடுக்கும். என்ன செஞ்சுக்க போ, என்ன பண்ண போற, குழைச்சிக்கோ அப்படிங்கிறாங்கல்ல பெரியவங்க, அந்த மாதிரி. அதனால என்ன வேணாலும் செய்யும். அந்த அளவுக்கு உணர்வுக்குரியது. பயத்தை, தீயதுக்கு பயம், நன்மைக்கு பயம் இல்ல, தீயதுக்கு பயம். இல்லீகல்னா ரொம்ப கம்மி. இல்லீகல் பிடிக்காத ராசி தனுசு, இல்லீகல் பிடிக்காத ராசி துலாம். இந்த 2 ராசிங்க பிரதர்ஸ் மாதிரி, ட்வின்ஸ் மாதிரி. அதுதான் காலபுருஷனுக்கு 7, அது 9. பாத்தீங்களா, கேந்திரத்துல வருது 1 4 7 கேந்திராதிபதி. அப்போ கேந்திராதிபதி 1 5 9 திரிகோணத்துல ரொம்ப கவனம். ஒரு ஜாதகத்துல அந்த கிரகங்கள், அந்த பாவங்கள் ரொம்ப கவனமா இருக்கும். அப்ப அந்த வகையில கண்டிப்பாக துலாம் ராசிக்கு நல்ல மீடியாக்கள், அழகு பொருள், பர்னிச்சரு, மரங்கள், பெண்கள் கூடிய வேலை, இனிப்பு சம்பந்தப்பட்ட வேலை, ஃப்ளவர்ஸு, வாசமுள்ள மலர்கள், வியாபாரம், நிறுவனம், பேக்கரி, வண்டி வாகனம், கேட்ரிங், வெளிநாடு சொல்லவே வேண்டாம். வெளிநாடு சொல்லவே வேண்டாம். நீங்க போய் ஆகணும், வெளிநாடு போய் ஆகணும் நீங்க. அப்படி ராசி. ஏன்னா துலாம் ராசி மிதுனம், துலாமும், கும்பம், இந்த 3 போய் ஆகணும். ஒரு திரிகோணாதிபதி மாதிரி போய் ஆகணும். அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு வேண்டிய தொல்லை சொல்லியாச்சு. அப்போ உங்க ராசிக்கு உச்சம் பெறக்கூடிய சனி 6ல இருக்காரு. கன்னிக்கு ராகு, துலாம்ல கன்னிக்கு ராகு, அப்ப துலாமுக்கு சனி 6. அப்ப 6ல் மந்தன் இருந்தால் அரச யோக வாழ்வு. மந்தன் சனீஸ்வரன் எது செஞ்சாலும் சரி தப்பு கணக்கே இங்க போட முடியாது. நீங்க தப்பு கணக்குக்கு வேண்டிய வேலையே இல்லை. அப்படிப்பட்ட ராசி சனீஸ்வரன் அங்க கொடுக்குற துலாம்ல இருக்கார். கிரகங்கள் அந்த மாதிரி இருக்கு. வெளிநாட்டுக்கு இப்பவே ஆயத்தமாங்க. படிக்கும் போதே மிதுன ராசியோ, படிக்கும் போதே கும்பராசியோ, படிக்கும் போதே சதய ராசியோ ரெடி பண்ணிக்கணும். வெளிநாட்டு வாழ்க்கை, திருமணம், கல்வி, பொருளாதாரம், பட்டம், பதவி, பிஸ்னஸ், கல்வி, மருத்துவம் எல்லாமே உங்களுக்கு அற்புதமா அமையக்கூடிய இடம். அதுலயும் கணவன் மனைவி உறவு, வசிய ராசி மேசமும் துலாமும் வசிய ராசி, வசியத்தன்மைக்கு. அப்ப கண்டிப்பாக ஒரு அற்புதமான இந்த புது வருஷத்துல துலாம் ராசிக்கு மிக அற்புதமான ஆண்டாக இருக்கும். பக்திகள் சார்பாக மேற்கண்ட தொழிலை மட்டும் நல்ல முறையில் பண்ணிட்டு வாங்க. மேற்கண்ட தொழிலை அழகா பெற்றுவாங்க. சொன்ன தொழிலை விட்டு சொல்லாத கைக்கு போகாது. அதுக்கு வேற எதுக்கு போயிடாதீங்க தயவு செய்து. அதுக்கு அடுத்தது நமக்கு துலாம் ராசியில இந்த குரு பயிற்சியில 2வது சுற்று, அதாவது முதல் 3-5 மாசம், ஜனவரி டு மே மாசம். அப்ப ஜனவரி டு மே மாசத்துல முதல்ல இருக்கக்கூடிய குரு துலாமுக்கு அழகா வந்துட்டு இருக்காரு. 5ஆம் பார்வையா வந்துட்டு இருக்காரு. ஒரு 5 மாசம் 1/1/2026 நீங்க என்ன ஆரம்பிக்கணும், என்ன தொழில் ஆரம்பிக்கணும், நான் மேற்கொண்டு சொன்ன தொழில் எதை ஆரம்பிக்கணும், எதை வேணாலும் செய்யலாம். என்ன தொழில் வேணாலும் செய்யலாம். உங்க ராசிக்குரிய தொழில் என்ன சொன்ன, மீடியாக்கள் சொன்ன பார்த்தீங்களா, டெக்ஸ்டைல்ஸ், ஃப்ளவர்ஸ், அந்த மாதிரி எதை வேணாலும் ஆரம்பிக்க. 5 மாசம் உங்க சப்போர்ட்டை உங்க தசாபதியை பார்த்துக்கிட்டு ஆரம்பிச்சா நிச்சயமாக எதிர்காலம் 2026 ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.
நிச்சயமாக அமையும். வணங்க வேண்டிய தெய்வங்கள் லட்சுமி நரசிம்மர், ஸ்ரீமுஷ்ணம், வராக பெருமாள். ஸ்ரீமுஷ்ணம் ரொம்ப அற்புதமான தலம், பூமி சம்பந்தப்பட்ட இடம், பூமிநாதர் கோவில். இப்படி தலங்களை வணங்கும் போது நிச்சயமாக அந்த பொறுமையாக இருக்கக்கூடியது. துலாம் எப்போதுமே பொறுமையாக இருக்கக்கூடியது. அந்த மாதிரி ஸ்ரீமுஷ்ணம், லட்சுமி நரசிம்மர், ஹயகிரீவர், இப்படி தெய்வங்கள் வழிபடுவது நிச்சயமாக அது ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதில் மாற்று கருத்தல்ல. துலாமுக்கு 52% உங்களுக்கு